சேலம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நேற்று நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல தம்பி உள்ள வந்திருக்காரு. வந்த விதத்துல ஏற்கனவே ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதுக்கு ஸ்டெட்ல வச்சிருப்பாரு போல இருக்கு. அந்த இடத்துல சில தவிர்க்க முடியாத காரணத்தினால உடல்நிலை மோசமாகிடுச்சு. எங்க டாக்டர் அவர்கள் உடனடியாக எங்க மருத்துவ குழு ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அவர் உயிர் அங்கே பிரிஞ்சிருக்கு. அதைத் தொடர்ந்து நேர்ல போய் என் தம்பி நேர்ல தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆறுதல் கூறணும். அவங்க மனைவிக்கும் ஆறுதல் கூறணும். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது. இப்போ அவங்க சொந்த ஊருக்கு அவர் உடலை கொண்டு போறாங்க. அதுக்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிர்வாகிகள் எல்லாருமே மாலையிட்டு மரியாதை செஞ்சு அனுப்பி வைக்கிறோம். அதுக்காக வந்தோம். அவர் எது மாதிரி உதவி ஏதாவது கேட்டிருந்தாங்க சார்? உதவி என்ன பண்ணிருக்கீங்க சார்? இல்ல குழந்தைகளின் படிப்பு செலவு ஏற்றிருக்கோம். ஏன்னா என் சகோதரர் தான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக என் கழக தலைவரால் பாதிக்கப்பட்டவருக்கு யாருமே இருக்கக்கூடாது, அந்த வகையில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த நிகழ்ச்சியை யாருமே வரக்கூடாது. முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் யாருமே வராதீங்கன்னு சொன்னோம். சொல்லியிருந்து தம்பி அவர்கள் கலந்துருக்காரு. பரவாயில்ல, வருத்தத்தக்க விஷயம். அவனும் என் தம்பி தான். அவனும் அது என் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பாக தான் நினைக்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளை என் தம்பியின் 2 குழந்தைகளையும், ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருக்கு. 2 குழந்தைகளும் சேலம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் நாங்க இருக்கோம், எங்க நிர்வாகிகள் இருக்கோம். கண்டிப்பா அந்த குழந்தைகளை படிப்பு செலவு நாங்க ஏற்றுக்குவோம். இழப்பீடு கொடுத்துருக்கோம். அது வேண்டாம். அது ஒண்ணு என் குடும்பம். இதுக்கு போய் எங்க அம்மாவுக்கு செலவு பண்ண நான் வெளியே சொல்லுவேன், எங்க அக்காவுக்கு செலவு பண்ண வெளியே சொல்லுவேன், என் குழந்தைக்கு படிப்பு செலவு நான் வெளியே சொல்லுவேன்னா அதுவும் என் தம்பி தான் அவன். அது வேண்டாம். இந்த ஆம்புலன்ஸ் சேவை ஏதோ கேட்டிருந்தாங்க, அது ஏதாவது பண்ணி கொடுத்தீங்களா? அதான் சொல்றேன், என் குடும்ப இழப்புக்கு எல்லாமே நான் தான் செய்தாக வேண்டும். இந்த ஆம்புலன்ஸ் நான் செஞ்சேன். என் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நான் ஒரு அண்ணன் இல்ல, வயதில் மூத்தவர் எல்லாமே அவனுக்கு அண்ணன் தான். எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. வயதில் குழந்தைங்க எல்லாமே இறந்து போனவனுக்கு தம்பி தான். என் குடும்ப இழப்பு இது. அதுக்கு நான் ஆம்புலன்ஸ் செய்வேன், இழப்பீடு செய்வேன்லாம் சொல்லக்கூடாது. என் குடும்ப இழப்பு. அதுக்கு ஈடு செய்யறது எதுவுமே இல்லை. காலையில இருந்து யாரும் வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு. இல்ல, நேற்று அப்படி இல்லை. நான் ஏர்போர்ட் போயிருந்தேன். வர வழியிலே ஏர்போர்ட்ல இருந்தேன். தகவல் கிடைச்சோன்னு அப்படியே திரும்பி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்க குடும்பத்தார் கூட போஸ்ட்மார்ட்டம் வேணாம், என் உடலை கொடுத்தா நான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் தான் அறிவுரை கூறி எல்லாத்தையுமே நம்ம அத்தனை பேரும் தெரியும். சேனல் நீங்க அங்க இருந்தீங்களா இல்லையான்னு பாத்தீங்களா இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பிணக்கூறு செய்வதற்காக போங்கன்னு சொல்லி இந்த ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிட்டு நான் அங்க இருந்து இங்க ஜிஹெச்சுக்கு வந்து அவங்கள பார்த்து ஏதாவது தேவைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த உடல் இங்க வச்சிருந்தாங்க. அங்கேயும் பார்த்துட்டு அவங்க உறவினருக்கு இங்கேயும் ஆறுதல் செஞ்சுட்டு கூட டாக்டர் அந்த பையனை கிரவுண்ட்ல இருந்து கொண்டு வந்ததுல இருந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல முதலுதவி செய்வது வரை இந்த ஜிஹெச்ல ஜிஹெச் அந்த பாடியை வச்சு இன்னைக்கு காலை பிணக்கூறு செய்வ வரை போஸ்ட்மார்ட்டம் செய்யற வரை டாக்டர் எங்க மாவட்ட டாக்டர் அணி மாவட்ட மருத்துவணி அமைப்பாளர் தம்பி கூடயே இருந்தார். இப்பயும் பாருங்க, இது வரைக்கும் கூட தான் இருந்தாரு. நானும் நேற்று மாலையே போஸ்ட்மார்ட்டம் பண்றேன்னு சொன்னாங்க, பிஎம் பண்ணாங்க. அதுக்காக நானும் கூட இது பண்ண முடியல. இப்ப வந்திருக்கோம். இந்த இந்த நிகழ்வு தலைவரின் கவனத்துக்கு கொண்டு செஞ்சிருக்கீங்க, உங்க கட்சியினுடைய தலைவர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கீங்களா சார்? சென்றிருக்கோம். இப்பதான் நாங்க பார்த்திருக்கோம். கண்டிப்பா போயிருக்கோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.